வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு மறுநாள் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. முன்னதாக 18, 19 சனி மற்றும் ஞாயிறு என 2 நாட்கள் வார இறுதி விடுமுறை நாட்களாக வந்துள்ளது. 20ஆம் தேதி தீபாவளியன்று பொதுவாக இரவில் பட்டாசு வெடித்து கொண்டாடப்படும் என்பதாலும் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக வெளியூர்களுக்கு சென்றவர்கள் புதுச்சேரி திரும்புவதற்கு வசதியாகவும் மறுநாள் 21ஆம் தேதி விடுமுறை அளிக்க வேண்டுமென அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு சென்று திரும்பும் மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு 21ஆம் தேதி ஒருநாள் மட்டும் புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளதை தொடர்ந்து புதுச்சேரியில் மழைநீர் தேங்கும் பகுதிகளில் மேற்கொண்டுள்ள முன்னேற்பாடுகளை கலெக்டர் திடீர் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. அருகாமையில் உள்ள தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள வீடூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 32 அடியில் 28 அடிக்கு நீர் நிரம்பியதை தொடர்ந்து புதுச்சேரி பகுதியில் சங்கராபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு கலெக்டர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தார். மேலும் மழைநீர் தேங்கும் பகுதிகளை கலெக்டர் குலந்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக உப்பனாறு கால்வாய் அமைந்துள்ள மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை சந்திக்கும் இடங்களை பார்வையிட்ட கலெக்டர் அப்பகுதியில் உள்ள குபேர் நகர் மற்றும் நேரு நகருக்கு மழைநீர் செல்லாத வகையில் மழைநீரை வடிய வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து கொம்பந்தான்மேடு படுகை அணை, ஆராய்ச்சிக்குப்பம், சித்தேரி பகுதிகளை பார்வையிட்ட கலெக்டர் 3 கிராமங்களிலும் ஆற்றங்கரையை 1 மீட்டருக்கு உயர்த்தி பலப்படுத்தும் வகையில் மணல் மூட்டைகள் இருப்பு வைக்கவும் 24 மணி நேரமும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கண்காணித்து உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தினார். வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கும்போது கண்காணிப்பில் இருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காரைக்காலில் புதுச்சேரி அரசு சார்பில் அறிவித்த தீபாவளி தொகுப்பு வழங்காததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராளி குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 585 ரூபாய் மதிப்பில் தீபாவளி சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தீபாவளி சிறப்பு தொகுப்பு புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு மட்டும் 2 நாட்களுக்கு முன் வழங்கும் பணியினை முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் இதுவரை காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்காததை கண்டித்து போராளி குழு சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். காரைக்காலில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மழை, வெள்ளம், புயல் மற்றும் பல்வேறு பேரிடர்களை எதிர்கொள்ளும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஆட்சியர் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து துறையும் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார்கள். மேலும் காரைக்காலில் உள்ள அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டுமெனவும், குறிப்பாக பருவமழையின் போது மழைநீர் தேக்கம் ஏற்பட்ட இடங்களில் வாய்க்கால்களை தூர்வாரி கழிவுகளை அப்புறப்படுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். விபத்து இல்லாமல் தீபாவளியை கொண்டாட புதுச்சேரி தீயணைப்புத்துறை வேண்டுகோள் விடுத்து வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையில் பெயரை சென்று வெடிக்கும் ராக்கெட், அவுட் போன்ற பட்டாசுகள் மற்றும் சீன பட்டாசுகள் விற்க தடை செய்யப்பட்டுள்ளது.
தடையை மீறி உபயோகித்து அதனால் உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட்டால் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டாசுகளை நடுவீதியில் வைத்து கொளுத்துவது ஆபத்தானது. சிறுவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது பெரியவர்கள் உடனிருப்பது பாதுகாப்பானது. நீண்ட ஊதுபத்தி உபயோகித்து பக்கவாட்டில் நின்று பட்டாசு கொளுத்த வேண்டும். கம்பி மத்தாப்பு போன்றவற்றை எரித்த பின்பு தண்ணீரில் போட வேண்டும். பட்டாசுகளை வீடுகளில் வைத்திருக்கும் போது தீப்பொறி மற்றும் விளக்கு ஆகியவற்றை அதன் அருகில் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பட்டாசுகளை வெடிக்கும் போது அருகில் ஒரு வாளியில் தண்ணீர் வைத்திருப்பது பாதுகாப்பானது. வெடிக்காத புகைந்து போன பட்டாசுகளை நீண்ட குச்சியில் மட்டுமே அப்புறப்படுத்த வேண்டும். பட்டாசுகளை வெடிக்கும் போது குழந்தைகள் பருத்தி ஆடைகள் மற்றும் காலணிகளை அணிந்திருப்பது பாதுகாப்பானது. குடிசை பகுதிகளில் பட்டாசுகளை வெடிப்பது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலையோரம் கடை அமைத்து பொதுமக்கள் பார்வையில் படுமாறு ஆடு மற்றும் கோழிகளை அறுத்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் ஆடு மற்றும் கோழி இறைச்சி கடைகள் அதிக அளவில் உள்ளது. பண்டிகை நாட்களில் கூடுதலாக திறக்கப்படும் இறைச்சி கடைகளில் சாலையோரம் ஆடு, கோழிகள் இறைச்சிக்காக பொதுமக்கள் பார்வையில் படுமாறு அறுக்கப்பட்டு அதன் கழிவுகள் சாலையோர வாய்க்கால்களில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. தீபாவளி பண்டிகையன்று நகராட்சி பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளை ஆய்வு செய்ய உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு இறைச்சி கடைகளை ஆய்வு செய்யும் போது சாலையோரங்களில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக கடைகள் வைக்கப்பட்டு இருந்தாலோ, பொதுமக்கள் பார்வையில் படுமாறு ஆடு மற்றும் கோழிகளை அறுத்தாலோ அவைகள் பறிமுதல் செய்வதுடன் கடை உரிமையாளர்கள் மீது நகராட்சி விதிகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். இறைச்சி கழிவுகளை கால்வாய், சாலையோரங்களில் கொட்டாமல் அதனை சேகரித்து துப்புரவு பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். பொதுமக்கள் சுகாதாரமற்ற முறையில் விற்கப்படும் இறைச்சியை வாங்க வேண்டாம். இறைச்சி வாங்க வீட்டில் உள்ள துணி பைகள் மற்றும் பாத்திரங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதில் தலா 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 18 வயது பூர்த்தியடைந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் தலா 1000 ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்கப்படுகிறது. புதுச்சேரி பிராந்தியத்தை சேர்ந்த 1,1685 பயனாளிகளும், காரைக்கால் பிராந்தியத்தை சேர்ந்த 24,778 பயனாளிகளும், ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த 5,144 பயனாளிகளும் இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1,31,607 பயனாளிகளுக்கு 13,16,07,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த நிதியுதவி பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். புதுச்சேரி போலீஸ் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதன்படி நெட்டப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம், மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் சேதராப்பட்டில் சீனியர் எஸ்பி கலைவாணன், வடக்கு எஸ்பி ரகுநாயகம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்தனர். ஒதியஞ்சாலையில் கிழக்கு எஸ்பி ஸ்ருதி, யாரக்கட்டி, அரியாங்குப்பத்தில் தெற்கு எஸ்பி செல்வம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 38 புகார்கள் பெறப்பட்டு 24 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் சாலை மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் ரெஸ்டோ பார் திறப்பதற்கான பணிகள் நடந்து வருகிறது. அதனை அறிந்த ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதி மக்கள் நேற்று காலை 10:30 மணிக்கு ரெஸ்டோ பார் பணியை தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த நேரு எம்எல்ஏ பொதுமக்களின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவரும் சாலை மறியலில் ஈடுபட்டார்.
சம்பவ இடத்திற்கு வந்த கலால் அதிகாரிகள் எம்எல்ஏவிடம் இப்பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனை ஏற்று எம்எல்ஏ மற்றும் பொதுமக்களும் கலைந்து சென்றனர். இச்சாலை மறியலால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநிலத்தில் 1,62,05,790 ரூபாய் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு வேளாண் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மூலமாக பயிர்கள் சாகுபடியினை ஊக்குவிக்கும், விவசாயிகள் பயிர் சாகுபடியில் முதலீடு செய்யும் இடுபொருட்கள் மற்றும் இதர பண்ணை செலவினங்களை சற்று ஈடுகட்டவும், பயிர் உற்பத்தி தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் பல்வேறு உட்பிரிவுகளில் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த நவரை பருவத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்த புதுச்சேரி பகுதியினை சேர்ந்த 1770 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 1,32,80,940 ரூபாய் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையும், கடந்த ரபி பருவத்தில் எல் பயிர் சாகுபடி செய்த 328 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையாக 22,24,850 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இனி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் விடுவிக்கப்படும் அனைத்து ஊக்கத்தொகை மற்றும் மானியங்களும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள ஆதார் சார்ந்த நேரடி பண பட்டுவாடா வழியாக தொடரும். கடந்த நவரை பருவத்தில் நெற்பயிர் மற்றும் ரபி பருவத்தில் எல் பயிர் சாகுபடி செய்த அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு உண்டான ஊக்கத்தொகை விரைவில் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் குறித்து தினகரன் நாளிதழ் வெளியிட்டுள்ள கட்டுரை, திமுகவுக்கு ஆதரவான சூழலை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு ஏற்ப இருப்பது பொதுத்தளத்தில் பல்வேறு விமர்சனங்களை எழச் செய்துள்ளது. புதுச்சேரி அரசியலில் 5 முனை போட்டி என ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல திமுகவுக்கு ஜால்ரா தட்டும் சன் நெட்வொர்க் மற்றும் தினகரன் நாளிதழ் ஆகியவை செய்தி வெளியிட்டு வருகின்றன. திட்டமிட்டு யூக செய்திகளை மக்களிடம் பரப்பி ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்த தொடர்ந்து தினகரன் நாளிதழ் மற்றும் சன் நெட்வொர்க் செயல்பட்டு வருகிறது. இதே போலதான் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரியே இல்லை என்பதை கட்டமைப்பதற்காக புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக கருதி திமுகவில் கருணாநிதிக்கு பின் தலைமை பதவிக்கு தகுதியானவர் ஸ்டாலினா, அழகிரியா, கனிமொழியா என கருத்து கணிப்பு செய்தி வெளியிட்டதன் விளைவாக அவர்கள் குடும்பத்திற்குள்ளாகவே குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தினகரன் நாளிதழ் அலுவலகம் எரிக்கப்பட்டு அப்பாவி மக்கள் உயிரிழந்ததை மறந்திருக்க மாட்டார்கள். இதுபோன்ற இழிவான அரசியல் புதுச்சேரியில் எடுபடாது. கள அரசியல் புரிதலற்ற வியூக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு இதுபோன்ற வேலையில் ஈடுபடுவதை அவர்கள் நிறுத்த வேண்டும். புதுச்சேரி மக்கள் அறிவாற்றல் மிகுந்தவர்கள். கரூர் போன்ற சதித்திட்டங்களை எல்லாம் இங்கு நிகழ்த்த முடியாது. புதுச்சேரியில் ஒருபோதும் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது. என்னதான் சிவா போன்றவர்கள் களத்தில் கடுமையாக உழைத்தாலும் அவரை திமுக முதலமைச்சராக விடாது. திமுகவில் இருந்து கொண்டு சிவா போன்றவர்கள் காணும் முதலமைச்சர் கனவு பலிக்காது. யாரையும் வளர விடக்கூடாது என்பதே திமுகவின் எண்ணம். மற்றபடி திமுகவுக்கு தெரிந்ததெல்லாம் காமராஜர், எம்ஜிஆர், நரேந்திர மோடி போன்ற நேர்மையானவர்களை, தலை சிறந்த தலைவர்களை இழிவுபடுத்துவது மட்டும்தான் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.